திமுகவை நம்பி மக்கள் வாக்களித்து ஏமாற வேண்டாம் என அதிமுக மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் ப. சரவணன் ஏற்பாட்டில் சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் சூர்யா ட்ரஸ்ட் சார்பில் மதுரை கருப்பாயூரணி சீமா நகரில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. பொது மருத்துவம், கண் பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து விதமான பரிசோதனைகள் செய்யப்பட்டன. 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவ முகாமில் பங்கேற்று பயன்பெற்றனர். பின்னர் பேட்டியளித்த டாக்டர் சரவணன், சாமானிய மக்களுக்கு திட்டங்களை அதிமுக செய்து வருவதாகவும், மதுரை வடக்கு தொகுதியில் திமுகவை நம்பி மக்கள் மீண்டும் ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்களுக்கான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற செய்து மீண்டும் முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் புரட்சி அம்மா வழியில் வந்தனால நேற்று ஒரு குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து என்று நேற்று அறிவித்திருக்கிறார். பல்வேறு திட்டங்களை சொல்கிறார். தாய்மார்களுக்கு 2,000 ரூபாய் மாதம், அனைத்து தாய்மார்களுக்கு திமுக மாதிரி தகுதி பார்த்து பாதி பேரை கழிச்சு கட்டல அவர். ஆண்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம். ஏன்னா காலையில் அவங்களும் சாமானியர் கொத்தனார் வேலைக்கு, சித்தாள் வேலை, பல இதுக்கு போவாங்க. அதனால் அவங்களுக்கான அதை செய்கிறார். அனைவருக்கும் வீடு, அம்மா இல்லம் அப்படின்ற ஒரு கனவு திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறார். இப்போ நம்ம எல்லாம் வளப்படணும், வாழ்க்கையை முன்னேறணும், மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் ஆல் பாஸ் கொடுத்த முதல்வர். அது மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுக்கு என்ன தேவையோ அதையே சிந்திக்கக்கூடிய இந்த மாதிரி தலைவரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதனால் இந்த கொள்ளையடிக்கக்கூடிய திமுக மாதிரி கூட்டத்தில் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்